அரசனாக பொறுப்பு ஏற்ற பிறகு வந்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய காரியங்கள். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு நிலையான வீடு, நிலையான அரசாட்சி எல்லாமே கொடுத்திருந்தார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அநேக விரோதிகள் அவனுக்கு எழும்பினார்கள். அவன் ராஜாவாய் மாறுவதற்கு முன்பாக எத்தனையோ வெளியிலே இருக்கிற ராஜாக்கள் மூலம், எதிரிகள் மூலம் அவனுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. அவன் அரசனாய் மாறக்கூடாது என்பதற்காக அநேகர் என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. வெளியில உள்ள மக்கள் யாரு? வெளியில இருக்கிறவங்க. பெலிஸ்தர் கூட்டம் உங்களுக்கு தெரியும், நிறைய கூட்டங்கள் அவனுக்கு விரோதமாக இருந்துச்சு. சவுலும் கூட அவனை கொலை செய்வதற்காக துரத்தினான், ராஜாவாய் மாறக்கூடாது என்பதற்காக. இது எல்லாவற்றையும் மீறி அரசனாக பொறுப்பேற்ற காலங்களில் தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அல்லேலூயா. எங்கிருந்து எழும்பினார்கள்? குடும்பத்தில். நீதான் ராஜாவா இருக்கணுமா? நாங்களும் கூட ராஜாவா இருப்போம், அப்படி என்று எழும்பினார்கள். ராஜாவாய் மாற்றினது யார் தான்? கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ராஜாவை மாத்தினது யாரு? கர்த்தர் தான். ஏன்னா முதலில இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டாங்க. அப்போ ஆண்டவரே முதல் ராஜாவாய் சவுலை ஏற்படுத்தினார். சவுல் தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்யவே இல்லை. தேவன் சொல்வதை அவன் கீழ்ப்படியில, தேவன் சத்தத்திற்கு கீழ்ப்படியில, தேவன் சொல்வதை அவன் செய்யவே இல்லை. யாரை விரோதிக்கணுமோ அவங்கள என்ன செஞ்சார்? சமாதானமாயிட்டு போயிட்டான். அமெரிக்கையெல்லாம் கொலை பண்ணப்பா, எல்லாரையும் கொண்டுடுப்பானா, இவர் பாவம் பண்ணி பார்த்து இவர் எல்லாத்தையும் மேலே ஆசை வச்சு ஒரு சில பொருட்கள், ஒரு சில காரியங்களை கொண்டு வந்து எங்கே வச்சுக்கிட்டான்? அரண்மனையில் வச்சுக்கணும். சாமுவேல் சொன்னார், நீ 7 நாள் போய் தரித்திரு, காத்திருப்பான்னு சொன்னா, நேராக எழுந்து போய் இவர் பலி செலுத்த போனான். இப்படி கீழ்ப்படியில உலக பொருள் மேல ஆசை, பொறாமை எல்லாமே அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆகவே அவன் ராஜாவாய் இருப்பதை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா மக்கள் நினைச்சாங்க ராஜாவா தாவீதை தான் மாட்டாருன்னு. இல்ல, கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய ராஜாவாய் நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. எத்தனையோ கூட்டங்கள் வந்துச்சு, விரோதமான கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? மடங்கடிச்சார். ஆனா இந்த சங்கீதம் நீங்க அந்த தலைப்பை படிச்சீங்கன்னா தெரியும். தலைப்பை படிங்க பார்க்கலாம். 3. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். அல்லேலூயா. சொந்த குடும்பத்திலே எல்லாமே என்ன ஆயிட்டான்? விரோதியா மாறிட்டான். சொந்த குடும்பத்திலே விரோதிகள். ஆண்டவர் தான் சகல அதிகாரத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. கடவுளை தவிர அதிகாரம் பூமியில இல்லைன்னு பவுல் சொல்றார். என்னது? எல்லா அதிகாரமும் யாரால தான் உண்டாக்கப்பட்டிருக்குது? ஆண்டவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்குது. அதை மறந்து இவர்கள் விரோதமா எழும்பணும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், உனக்கும் எனக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் விரோதமாய் எந்த மனிதன் எழுந்தாலும் அதை தேவனே பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் விரோதமா நமக்கு வரட்டுமே, என்னவோ சூழ்ச்சிகளை பண்ணட்டுமே, அவங்க எல்லா சூழ்ச்சிகள், அவங்க எல்லா தந்திரங்களையும் என் ஆண்டவர் உடைத்து அவரே நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. இவர் நினைச்சார், சரி வயசான ஆள் தானே, 2 தட்டு தட்டிட்டு ஓரம் கட்டிடலாம். ஏன்னா அப்சலோம் வாலிபர், அப்படிதானே? ஆமா, 50 வயசுல இருக்கிற கிழவன் தான் 50 வயசுல தட்டி விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சான். ஆனா பாலசிங்கமாய் கர்த்தர் அவனை அபிஷேகித்து வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருந்ததுன்னா நீங்க தான் உலகத்துல பலசாலிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க தான் பலசாலிகள். இந்த வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை, வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை. வசனம் சொல்லுது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் இளைப்படைந்து
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது புதுசா பலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ கூட்டம் எதிர்ச்சு. அதனால்தான் தாவீது சொல்றார், எனக்கு விரோதமாய் 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்மளை ரட்சிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் எல்லாம் தேவன் தான். அல்லேலூயா. ஆமா, எல்லாரையும் பிள்ளையார்கிட்ட யாரா இருக்கட்டும். ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மனுஷனை வேற யாரும் என்ன பண்ண முடியாது. புள்ளதான் பொண்ணுதான்லாம் சொல்லக்கூடாது. அபிஷேகம் பண்ணவங்கள வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அசால்ட்டா நினைக்க கூடாது. கர்த்தர் அபிஷேகித்து வச்சிருக்க இதெல்லாம் மறந்து விரோதமாக எழும்பினாங்க. ஆனாலும் கர்த்தர், நீ சங்கீத சாமுவேல போய் படிச்சு பாருங்க, தலை கவிழ்ந்து போனார். ஆனா அவர் பாடின ரம்யான தந்தை ஒரு பாட்டு பாடிருக்கிறார், பெர்க்மன் செய்ய. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படின்னு தலை நிமிர செய்தார். அல்லேலூயா. சகல ராஜ்யங்களையும் சகல மனிதர்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்க எல்லாரையும் நிர்மலமாக்கி மீண்டும் ராஜாவாய் அவன் என்ன பண்ணார். அல்லேலூயா. ஆகவே முறையாக வந்திருக்கணும் அவனுக்கு. யாருக்கு? அப்சலோமுக்கு. ஒரு வேலை அடங்கி இருந்தானா கர்த்தருக்கு சித்தமா இருந்தா கொடுத்துருப்பாரு. கர்த்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அதையும் நம்ம செய்யக்கூடாது, நாடி தேடி போகக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் ஒன்றை நமக்கு தருகிற வரை என்ன செய்யணும், காத்து இருக்கணும். நாங்களே போய் வாங்கிடுவோம், நாங்களே போய் தேடிடுவோம், நாங்களே வாங்கிக்கணும், அதுல பிரயோஜனப்படணுமா இருக்காது அந்த செயலோ அந்த பொருளோ. ஆனா கர்த்தருக்கு கரங்கள்ல இருந்து நமக்கு வருமானால் அது எப்போதும் நிரந்தரமா இருக்கும். அல்லேலூயா. அது போல இந்த சங்கீதம் நம்மை வலியுறுத்துகிறது. கர்த்தர் அது போல நம்மளையும் ஆசீர்வதித்து நிலையாய் கர்த்தர் நம்மளை தலைக்கு பெரு செய்ய முடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இருக்கிறதுனால நாம் ஒரு வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. தேங்க்யூ. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஆசாரியர்கள் ஆத்துமாவை பொழிப்பினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் தங்கள் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம், நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தியா இருப்பார்கள். அல்லேலூயா. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மாசம் முதல் வாரத்துல உங்களுடைய சன்னதியில வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை கர்த்தர் எங்களை போஷிப்பிறாக. நன்மையினால எங்களை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். வந்த அத்தனை பேருக்கும் இந்த மாசம் ஒரு நன்மைகளின் மாதமா இது இருக்கட்டும்.
ஓ, நன்மையை காணுகிற மாதமாய் இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன் பிதா. ஆமென். தேங்க்யூ லார்ட். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டும் ஒரு வாக்குத்தத்தங்களை தந்தபோது சொல்றேன், ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால திருப்தியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்துல நன்மைகள் மனிதனுக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டுமானால் நமக்கும் நிறைய நன்மைகள் தேவை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இந்த நன்மை விசுவாசத்துல விசுவாசிக்கிற நாம, விசுவாசத்துல பிழைக்கிற நாம, விசுவாசத்திலேயே கர்த்தர் நம்மை நன்மைகளால நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தரை ஒருவரும் ஒருபொழுதும் கண்டதில்லை, ஆனாலும் அவர் இங்கே இருக்கிறார் என்றுதான் நீங்களும் நானும் இப்ப வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மளுடைய நடுவில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ. அவர் நமக்கு பேசுகிறதை கேட்கிறார். நம்ம ஜெபிச்சோம், நம்ம தேவனை உயர்த்தி துதிச்சிருக்கிறோம், எல்லாவற்றையும் தேவன் கேட்டிருக்கிறார். நம்மளை சும்மா அனுப்ப மாட்டார், நன்மையினால நம்ம நிரப்புவார். ஹல்லேலூயா. மனிதன் இந்த உலகத்துல வாழ வேண்டுமானால் 7 விதமான நன்மை, நல்ல செயல்கள் அவனுக்கு தேவை. எத்தனை நன்மை வேணும்? 7 விதமான நன்மைகள் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை நன்மைன்னு. இந்த சரீரத்துக்கு நம்ம அந்த உலகத்துல வாழணும்னா எத்தனை நன்மை வேணும்? 7 விதமான நல்லதுகள் வேணும். 1 உணவு, சொல்லுங்க, சாப்பாடு மெயின். 2வது போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், உடை. அப்புறம் ஒரு நல்ல வீடு, தங்குற இடம், அப்படிதானே? ஆமா, ஒரு நல்ல வீடு. அப்புறம் சரி 3 இருந்தா போதுமா? நல்ல ஆரோக்கியம் வேணும். எப்பொழுதும் துள்ளி குதிக்க, ஓட, வேலைகளை செய்ய நல்ல ஆரோக்கியம் வேணும். அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், ஆனஸ்டா. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் எப்படி வரும்? சாப்பாடு வரும், ட்ரெஸ் வரணும், என்ன வேணும்? பணம் என்ன வேணும்? பொருளாதாரம், வருமானம். சரி, இதெல்லாம் இருந்தா கூட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியுமா? ஒரு சிலருக்கு திருமணமானா சந்தோஷம்தான். ஒருவேளை நல்ல பிள்ளைகள் வந்தா சந்தோஷம்தான். அப்ப கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாதான் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மை. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் ஆசீர்வாதம், அது உலகத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் 7 நன்மை. எத்தனை? சரி, 7 நன்மை உலகத்துல மனிதன் வாழறதுக்கு. இதெல்லாம் 7 நன்மையில 1 குறைஞ்சா கூட மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான். சரி, வீடு நல்லா பெருசா அழகா இருக்கு, வீட்டுக்குள்ள ட்ரெஸ் இல்லை, சாப்பாடு இல்லைன்னா சந்தோஷம் இருக்குமா? சரி, எல்லாம் இருக்குது, வருமானமே இல்லை, என்ன பண்ண முடியாது? சரி, பணம் இருக்கு, வீடு இருக்கு, சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, என்ன இல்லை? வஸ்திரம் இல்லை, அதாவது ஆரோக்கியம் இல்லை. என்னால ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன, ரொம்ப கஷ்டம்தான். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். அவர்கள் 50-55 வயசு வரையும் ஓடி, காலையிலனா கரெக்டாக வேலைக்கு போகிறது, ஈவினிங் வர்றது, போகிறது, எங்கேயும் லீவ் போடாத போயிட்டு வர்றது. அவங்க நினைப்பாங்க, பின்னாடி நம்மளுக்கு ஒரு பென்ஷன் வந்துடுச்சுன்னா என்ன செய்வாங்க? ஒரு 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் வந்துருச்சுன்னா அதை வாங்கி உக்காந்து நல்லா ஆரோக்கியமா நிம்மதியா சாப்பிடலாம்பா அப்படின்னு நினைச்சு மனிதன் ஓடினே இருக்கிறான். ஆனா 50 வயசுக்கு மேல காசு வாங்கி வந்து வீட்டுல வச்சுட்டு காசை தான் திருப்பி பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு 50-60 வயசுல நல்லா சாப்பிடணுன்ட்டு ஒரு வீட்டில் உட்காந்தா நல்ல கறியை சாப்பிட முடியுமா? இல்லை மீனை வறுத்து சாப்பிட முடியுதா? இல்லை பூமிகா பொண்ணு மாதிரி ஓடி ஆடி அதை இதை எடுத்து விளையாட முடியுதா?
ஒரு சிலர் அதனால சேர்த்து 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 வச்சு என்னால ஆரோக்கியம் இல்லாத போகுது. எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச ரிட்டையர்ட் ஆன மனுஷன்லாம் ரொம்ப கஷ்டம். காசை வச்சுக்கின்னு என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னது டயபெட்டிஸ், என்னது சுகர், டீயும் சாப்பிட முடியல, ஸ்வீட்டு சாப்பிட முடியல, இப்போ நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிட முடியல, மனுஷன் சாப்பிட முடியல, ஆரோக்கியம் இல்லை. ஆனா இந்த நன்மைகளை என் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு பூரணமாய் தருவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் யாக்கோபு 1:17 நீங்க படிச்சீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்துல தான் இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுல யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப சரி, ஒரு மனிதன் இந்த சரீரத்துக்கு தேவையான நன்மை மட்டும் வாங்கினா சமாதானமா வாழ முடியாதுங்க. அதனாலதான் ஆண்டவராட வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரிய நன்மை, சொல்லுங்க, ஆவிக்குரிய நன்மைகள் 7. எத்தனை ஆவிக்குரிய நன்மைகள்? 7. ஹல்லேலூயா. இதெல்லாம் கூட கர்த்தர் தான் தரார், கர்த்தர் தான் கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்துல நாம் ரொம்ப சந்தோஷமாய், ரொம்ப ஹாப்பியாய். ஹல்லேலூயா. ஆமா, இந்த மாசம் என்ன மாசம்? கிறிஸ்துமஸ். ஒரு சிலருக்கு இந்த மாசம் பிறந்தா தான் கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம். அப்படிதானே? அப்படிதானே? சந்தோஷம்தான். ஆனா அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா இந்த ஆவிக்குரிய நன்மைகள், நான் சொன்ன இந்த சரீரத்துக்கு தேவையான நன்மைகள் 7, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள் 7. இது எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டாதான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அதுல ஃபர்ஸ்ட் வர்றது வல்லமை. சொல்லுங்க, வல்லமை. 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாலே நன்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை தேவை நமக்கு. ஹல்லேலூயா. செகண்ட், பலன். என்ன வேணும்? பலன் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்துமால என்ன வேணும்? பலன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:7 படிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. ஹல்லேலூயா. பலன் வேணும். இப்போ ஒரு சிலருக்கு முட்டி போடுங்கன்னா முட்டி போட முடியல, முட்டியெல்லாம் வலிக்குது. சின்ன பசங்க கூட, வாலிப பொண்ணு கூட என்ன போட முடியல, ஒரு 10 நிமிஷம் முட்டி போடுனா போட முடியல. நல்ல கையை தட்டி ஒரு பாட்டு பாடு, ஆண்டவரை ஆராதின்னா என்ன செய்யணும்ல? பலன் இல்லை. அப்படியே அப்படியே அப்படி சோர்ந்து போறது. என்ன இல்லை? அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, என்னடா முட்டியில மூளை இல்லையா உனக்கு? அப்படியே எதனா போஸ்ட்ல போய் சார்ந்துக்குது, இல்லைன்னா அப்படியே வந்து போயிட்டு பின்னாடி சவுத்துல ஒரு முட்டு குத்து. சர்ச்சில் இந்த மூலையிலலாம் போய் உட்காரோம், இடந்து போச்சுக்கோ. என்னன்னா இப்போ எல்லா சர்ச்சிலும் வசதி எல்லாருக்கும் அது இது வர்றதெல்லாம் பலன் இல்லை. எல்லாரும் சேரை போட்டுதான்னு சேரை போட்டுறாங்க. அதில் சின்ன பசங்க கூட போய் உட்காந்துக்குது சேர்ல, ஏதோ பெரியவங்க வயசானவங்க. பலன் அதுதானே இது. ஒரு சிலர் நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டா பலன் வரணும் இல்லை, இது உன்னதமானவருடைய பலன். ஹல்லேலூயா. ஆமா, இந்த பலன் தேவை. 3வது ஞானம். சொல்லுங்க, ஞானம். படிங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்குள்ளதான் இருக்குதான்? ஆண்டவருக்குள்ளதான் ஞானம் இருக்குது. ஞானம், ஞானம் என்றால் என்ன?
ஒரு காரியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பதற்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு நீங்கள் நிறைய சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 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 விருந்துக்கோ எங்கேயோ இல்லை ஒரு ஆகாரம் ஆயத்தப்படுத்துறதுக்கு கூட என்ன வேணும்? ஞானம் வேணும். ஆமாம். எப்படி சீக்கிரமாக செய்யணும், ஞானமாகவும் செய்யணும்னா அதை நல்ல விதமாய் முடியணும்னா ஒரு சிலர் வச்சா அப்பா. ஒரு வீட்டுக்கு விருந்துக்காக போகணும், அவங்க சொன்னாங்க சாப்பிடுங்க. நாங்கள் ரைட். அப்புறம் நானும் இன்னொரு சகோதரன் அப்படி லைனாக உட்காந்தோம். இலைய வச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டாங்க. கனா கூட வந்த சகோதரர் ரொம்ப கொஞ்சம் நல்லா பேசுவார், வாய் துடுக்க. முதல்ல வந்தாங்க, அப்படியே குழம்பு என்ன பண்ணாங்க, அப்படியே ஊற்றிட்டே போனாங்க. அந்த அம்மா ஊற்றின காய் குழம்புடைய சாரமெல்லாம் எங்கே போயிடுச்சு, இலையை விட்டு கீழே நதியாய் போகிறது. உடனே இவர் சொல்லிட்டாருமா, முதல்ல ரசத்தை ஊற்றக்கூடாதுமா, குழம்பு தான் ஊற்றணும்னாரு. அந்த வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, இல்லை பிரதர், அதுதான் குழம்புனாங்க. அவங்க ஊற்றின குழம்பெல்லாம் ரசம் மாதிரி என்ன பண்ணுச்சு, சாப்பாட்டில் இறங்கி சாப்பாடு வந்து இலைக்கு போய் இலையிலேருந்து என்ன ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சு. எதை செஞ்சாலும் அதுக்கு ஞானம் வேணும். சொல்லுங்க, எந்த செயலை முன்னாடி செய்யணும், எதை நம்ம அதுக்கப்புறமா செய்யணும். ஒரு சிலர் காலையில் எழுந்த உடனே ஜபிச்சாதான் ஞானம் வரும், கிருபை கிடைக்கும். காலையில் எழுந்த உடனே எங்கே போவாங்க, அப்படியே கண்ணை மூடின்னு நேராக கேஸ் ஸ்டவாண்ட போகிறது. எதை முதல்ல செய்யணுன்றதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். அதற்கு எல்லாருக்கும் என்ன வேணும், ஞானம். சொல்லுங்க, ஞானம். செகண்ட் அறிவு. அடுத்தது அது கொலோசியர் 3 தான் இப்போ படிச்சீங்கல்ல, 3:7 தான் சொல்றாரு. ஞானம் அறிவெல்லாம் கர்த்தரிடத்துல முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது. கொலோசியர் 2:3 படிச்சீங்களா, அதுலயே தான் இருக்கு. ஞானம் அறிவோம் கர்த்தரிடத்தில் அவர்களுடைய ஞானம் அறிவு என்பவரின் ஆகிய பொக்கிஷமெல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது அறிவு பொக்கிஷம். சரி. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்பிக்கை. 7வது வந்து சமாதானம். அதே கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் இருதயங்களை ஆளப்படுவது. ஹல்லேலூயா. இந்த தேவ சமாதானம். சொல்லுங்க, சமாதானம் நமக்குள்ள வேணும். இந்த நன்மையினால சரீரத்துக்கு தேவையான 7 நன்மை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது 7 நன்மை. இந்த நன்மையினால இந்த மாசம் நம்ம எல்லாரையும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகபலன், ஆரோக்கியம், சமாதானம், அறிவு, ஞானம் எல்லாவற்றால கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம்னா நம்மளை பாதுகாக்கிறது கூட அவருடைய வல்லமை தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை, எகிப்திலிருந்து அடிமையா இருந்து புறப்பட்ட பொழுது என்ன போச்சு, அவங்களோட எழுந்துச்சு. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணுச்சு, எழுந்துச்சு. கூடவே சத்ராகம் 40, 37, 38 வாசித்தீங்கன்னா வழிநடத்துறதுக்கு மேக ஸ்தம்பம். காலையில வெயில் அதிகமாக படாதபடிக்கு அவர்களுக்கு மேக ஸ்தம்பம் என்னாச்சு, கூடவே சென்றது. வாசிங்க. 40, 37, 38. மேகஸ்தம்பம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் என்ன பண்ணும், எழும்பும். அவங்க போய் கூடாரம் இருந்தாங்கன்னா மேகஸ்தம்பம் என்ன செய்யும், எழும்பும். எழும்புனா உடனே கூடாரத்தெல்லாம் பிரிச்சு எடுத்து என்ன பண்ணும், இஸ்ரவேல் ஜனங்கள் வேற ஸ்பாட்டுக்கு கிளம்பணும். இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் ஒரு இடத்திற்கு போகும்பொழுது அல்லது ஒரு காரியத்துக்கு போகும்பொழுது தேவனுடைய சமூகம் நம்ம மேல இறங்கி இருக்குதா,
தேவ சமூகத்தை நம்ம உணர்றோமா? அப்படி உணர்ந்தா அந்த இடத்துக்கு நீ போ, இல்லைன்னா என்ன செய்யாத, போக. அப்படி மீறி நீ போனேன்னா அங்க நீ போற காரியத்துல ஒரு வேலை உனக்கு என்ன செய்யலாம், தோல்விகளை கொண்டு வர காரணமா இருக்கும். ஆகவே தேவனுடைய மேக ஸ்தம்பம், இன்னைக்கு மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் யாரு இருக்குது நம்ம மேல? இந்த கிருபையின் காலத்துல இந்த ஹோலி ஸ்பிரிட், சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் நம்ம பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல பாடுங்க, மேக ஸ்தம்பம் மேலிருந்து அது காக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. இந்த காலத்துல ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஒரு மனிதனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என்ன சரி, அந்த உலகத்துல எங்க போனோம், என்ன செய்யணும், எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆவியானவருடைய வல்லமையான காரியம் நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு இன்னும் இது, ஐயோ எனக்கு நன்மை வரலையே, ஆசீர்வாதம் வரலையே, இன்னும் நான் நல்லா வாழலைன்னு நினைக்கிறேன். மனத்திரமா இருக்குது. இன்னைக்கு இந்த 4 நாளைக்கு மழை பெய்ஞ்சா போதும், இல்ல வேலை வருமானம் இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை. அதிசயமாய் கர்த்தர் நம்ம நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போன பொழுது என்னத்தை சாப்பிடும்னு தெரியல அவங்களுக்கு. யாத்திராகமம் 16 படிச்சீங்கன்னா 35 படிங்க. யாத்திராகமம் 16 35 படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கானான் தேசத்தின் எல்லை சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஹல்லேலூயா. மன்னா வானத்திலிருந்து அனுதினமும் காலையில கர்த்தர் வானத்திலிருந்து அவங்களுக்கு தந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையில, விசுவாச பாதையில வந்திருக்கிற நாம அனுதினமும் நம்ம என்ன தரும்? வானத்திலிருந்து மன்னா பொழியும், ஆகாரம் வரும், வேலை வருமானம் கவலைப்படாதீங்க, கர்த்தரே நம்மை போஷிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா 20:8 படிச்சீங்கன்னா தாகமா இருந்தது, வனாந்தரத்துல எப்படி தண்ணி வரும், பார்க்கறதெல்லாம் மழையா தான் இருக்குது, பார்க்கறதெல்லாம் சமவெளி இல்ல, எல்லாம் வனாந்தரமா இருக்கிறது என்று தோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ளவை தண்ணீரை கொடுக்கும். ஹல்லேலூயா. நாம மனுஷனிடத்துல பேசுறோம், நமக்கு ஏதாவது ஒரு நன்மை குறைஞ்சுன்னு எங்க பேசுறோம்? உடனே அப்பா அம்மா வீட்டுக்கு, இந்த சகோதரிலாம் உடனே அம்மா எங்க வீட்டுல இது வந்துச்சுமா, அது வந்துச்சு, இல்ல அண்ணன் தம்பி, இல்ல மாமன் மச்சான் உற்றார் உறவினர்கள்லாம் ஐயோ எங்க வீட்டுல அது இல்ல இது இல்ல, எதையா சொல்லிட்டு இருக்கிற? நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் தானே உன்னை படைச்சாரு, கடவுள் தானே உன்னை உண்டாக்கிறாரு, கடவுளை நோக்கி பார்த்து பேசு. ஹல்லேலூயா. யாரு கேளு, எதனா வேணும் உடனே யாரு கேட்குது? அப்பா அம்மா, இல்லைன்னா அண்ணன் தம்பி, இல்ல சொந்த பந்தத்தை, ஏதாவது பணம் வேணும்னா உடனே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப இன்னைக்கு ரொம்ப பேசுது. யார் வட்டி கொடுப்பாங்க? வட்டிக்காரங்க இருக்கிறான், ஈட்டிக்காரங்க இருக்கிறான், இல்ல கடன் வாங்கலாமா, இல்ல ரொம்ப நெருக்கடி இல்ல சொந்த பந்தத்தை போய் ஏமா அத்தை மாமா எதனா எனக்கு 1 லட்சம் 2 லட்சம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், வானம் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடம் இருந்து ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட ஒட்டார், என் காக்கும் தேவன் உறங்கார். ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட ஒட்டார், நம்மை காக்கும் தேவன் உறங்கார்.
கேட்கலாம், சொந்தத்தை கேட்கலாம், எதுவும் கேட்காது. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளு, பேசு, பர்வதத்தை பார். நான் பண்ணு, பேசு. உனக்கு ஏதாவது உதவி வேணும், யாருக்கு நோக்கி பார்த்து பேசு. ஆண்டவர் சொன்னார், போய் வா, தண்ணி வேணும்னா போய் கண்மலை பார்த்து பேசியா. இருமான மனுஷன் தான். ஒருவேளை மனிதனிலிருந்து ஒத்தாசை வந்தாலும் டைரக்டா மனுஷன் இருந்து போவாது. எங்க போக வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பாரு. கல்லா இருந்தா கூட அந்த கல்லை உடைந்து அதிலிருந்து நம்ம தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஐயோ என்னப்பா இது கண்மலைதான், மலைதான், இது வந்து எனக்கு தண்ணி வரும். ஆனா உன்னையும் என்னையும் உண்டாக்கிற ஆண்டவர் நமக்காக அது கண்மலையா இருந்தாலும் அதற்குள்ள தண்ணீரை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல இருந்து தண்ணீர் வரும். ஹல்லேலூயா. Thank you. உபாகமம் 8:4 Thank you, my loving Lord Jesus. Hallelujah. இந்த 40 வருஷமும் உன் மேகத்தில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஹல்லேலூயா. அது மேல இருந்த வஸ்திரம் என்னவாலையா? Dress பழசாவே போலையா? ஆச்சரியமா இல்ல? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 40 வருஷமா ஒரு Dress போட்டு நின்னுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதுனால பழசாவே போலையா பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. ஆமா. சரி, நான் அப்படிதான் யோசிச்சேன். 40 வருஷமா ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, வளர்ந்துருக்க மாட்டான். பாதரட்சி கூட தேவையா? ஒரே செருப்பு, ஒரே ட்ரெஸ், 40 வருஷம் அவங்க பழசாம போல பாதரட்சியும் தேவை. நான் அப்புறம் யோசிச்சேன், அவங்களா கூட சேர்ந்து தான் வந்துருக்குது. அதோ இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் வருமா, இல்ல வேற நான் போடுறது செருப்பு வருமா, நல்ல ஆகாரம் கிடைக்குமா, நல்ல பிரியாணி கிடைக்குமா, அதெல்லாம் கவலைப்படாத. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தின் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் யோசித்தேன். அவ இப்ப பூமிகா பொண்ணுக்கு என்ன வயசு? 4 வயசு. 40 வயசுனா 36 வயசுக்கு அவளுக்கு வேணும். அப்ப இந்த சட்டை 36 வருஷம் போட முடியுமா? வயசாயிடு. நம்மள ஏன் ட்ரெஸ் போடுறோம் சொல்லுங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, ஏன் ட்ரெஸ் மாத்தோம்? ஒண்ணு கிழியுது, இல்லைன்னா பழசா போகுது, இல்லைன்னா என்ன ஆகுது, புதுசா இருந்தாலும் பிடிக்கல, அப்படிதானே? அதனால நாம சரி வேற ட்ரெஸ் போடுறோம். அப்ப 40 வருஷமா ட்ரெஸ் பழசாவே இல்லை அவங்க மேல இருந்த வஸ்திரம். அப்போ ட்ரெஸ் கூட வளர்ந்துச்சு போகுது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாரு, ஆண்டவர் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அது வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை, அது குறையில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல என் மேலையும் கர்த்தர் புரிய வல்லவர். ஹல்லேலூயா. அது குறையாது. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? குறையாது. நிறைய சம்பளம் வாங்குறவங்க பார்த்தா 10ஆம் தேதி ஆனா சம்பளம், 15ஆம் தேதி ஆனா சரி வார சம்பளம் தான், சனிக்கிழமை நைட்டு சம்பளம் வாங்கிட்டா திங்கக்கிழமை காலையில என்ன இல்ல, காசு இல்ல. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வற்றாத நதியை போல வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய நன்மைகளை கர்த்தர் தருவாரானால் எப்போதும் குறையாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. Thank you. கர்த்தர் பெரியவர். யாத்திராகமம் 14:19-20 வாசிக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னால்
அக்கினி ஸ்தம்பம். இவங்களுக்கு வெளிச்சமா இருந்தது, அவங்களுக்கு அந்தகாரமா இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. எப்படி இருந்துச்சா? அந்தகாரம்னா நமக்கெல்லாம் வெளிச்சம், நம்ம ரூட்டு கிளியரா இருக்கும். நம்மளை அழிக்கணும், நம்மளை கெடுக்கணும், நம்மளை தொடர்ந்து இவங்களை பிடிக்கணும்னு நினைக்கிற சத்துருவின் வல்லமையும் கொள்ளாத மனிதர்களும் அது அந்தகாரமா அவங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்யணும், எது செய்யணும் அவங்களுக்கு புரியாது. நம்ம எதிர்க்கிறவங்க, நமக்கு விரோதமாக எழுந்துகிற கூட்டம் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணலாம், நம்மளை கிட்ட சேர்ந்து நம்மளை தொடாமல் இந்த உலகத்திலே பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் பெர்க்மன்ஸ் பாடினார், வல்லமையின் ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லாத. ஹalleluya. எப்படி வரணுமா? பேதுரு சொல்றார், பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், பலன் தருகிறவர். அந்த உலகத்துல மட்டும் அல்ல, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த அந்தகாரமும் நம்ம ஆத்மாவை தொடாதபடி கர்த்தர் நம்மை வெளியடைத்து பாதுகாக்க வல்லவர். ஹalleluya. பொல்லாத மனிதனும் பொல்லாத பிசாசின் தந்திரங்களோ நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஒரு நாளும் தொட முடியாதபடி கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நம்மளை என்ன பண்ணுவார், பாதுகாக்கிறவர். நம்ம விரோதிகளை தொடவே விட மாட்டார். ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. Thank you. ஒரு அருமையான ஒரு தேவதாசர் சொன்ன ஒரு சாட்சி நான் வந்து சொல்றேன். ஒருத்தர் ஊழியத்தின் நாட்கள்ல ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருந்தான். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தன் அடிக்கணும்னு வந்துருக்கான். என்ன நீ எப்போ போற வந்து இந்த மாதிரி சொல்லினே இருக்க, உன்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்துனேன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே வச்சு கட்டிட்டு வரான், வீட்டையும் மடிச்சு கட்டிட்டு வந்து கட்டிட்டு வரும்போதும் அவட சொன்னாரா, இசப்பா இயேசுவின் நாமத்தில் அவனுக்குள்ள இருக்கிற எல்லா சத்துக்கும் வல்லமே கட்டுற ஆண்டவரே எதிர சொல்ல முடியாது, வாய்க்குள்ள மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தாரான். அங்கிருந்து ஸ்பீடா வந்தவன் கிட்ட வந்து நின்றுட்டு தலை செஞ்சான். என்னப்பானா, இல்ல ஏதோ ஒண்ணு செய்யலான்ட்டு வந்த காரியம் எனக்கு மறந்து போச்சுன்றான். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்றார், அடிக்கடி வந்தவன் மறந்துக்கிறான். அவன் கிட்ட வந்து நின்று சொல்றான், ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு வந்த காரியம் மறந்து போச்சு, சரி நான் போயிட்டு நாளைக்கு வரணும் போயிட்டு. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆச்சரியமா சொல்றாரு அந்த சாட்சி. அடிக்கடி வந்தவன் மறந்துட்டான். இன்னைக்கு கூட உங்களையும் என்னையும் முடிக்கணும், இல்ல கொல்லணும், இல்ல வேற ஏதாவது பண்றோம்னா உங்களுக்கு ஒரு வழியா வருகிறவர் வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வழியா வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம். நம்ம விரோதமா யாராவது வந்தாங்கன்னா பயப்படாத, உள்ளுக்குள்ள சொல்லி, இசப்பா இந்த மனுஷனை, இந்த பொல்லாத ஆவியை, ஒருவேளை சாத்தான பிசாசம் மனிதனை யார் வந்தாலும் அவனை எதிர்ப்பதற்கு பலர்ந்தாங்க, அவனை நீங்க பார்த்துங்க இசப்பான்னு உள்ளுக்குள்ளே சொல்லி பாரு, வருகிறவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், வல்லமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த பாதுகாப்பு நமக்கும் இந்த மாதம் உள்ள கர்த்தர் நமக்கு வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நன்மையால் நிரப்ப வல்லவர். அவரை நம்மை ஆசீர்வதிக்க அதே ஆசீர்வாதம் நமக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அங்கெல்லாம் போவார், படாது. ஒரே நவையா கர்த்தர் சித்தமான இடத்துல கொண்டு வந்து நம்மளை வைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில 17 இடத்துக்கு மேல நான் மாத்தினார். எத்தனை இடத்துக்கு? 17 இடத்துல இருந்து மாத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அவன் செல்வ சீமானாய் மாற்றுவதற்கு 17 இடத்துக்கு மேல 17 இடத்துல அவன் செஞ்சார், மாற்றினார். இப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்க, இந்த வீட்டு ஓனரு, எப்பா இந்த வீட்டை விட்டு போவாங்கன்னு சொன்னா போயிடுவாங்களா? ஐயோ வீடெல்லாம் கட்டிட்டோம், மேல தரமெல்லாம் போட்டுட்டோம், இதுல லைட்டை போட்டுட்டோம், ஃபேனை போட்டுட்டோம்ன்றவங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு குடம் அமைப்பதற்கு ரொம்ப கஷ்டம். எல்லாம் தண்ணி மாட்டு ஆடு தேவையான நிலப்பரப்பு புல்வெளிகள்லாம்
நமக்கு நல்ல ஸ்கூல் கிடைச்சிச்சு, நல்ல டாக்டர் கிடைச்சிச்சு, நல்ல பஜார் பக்கத்திலேயே இந்த இடத்துல தான் ஆண்டவர் வச்சிருப்பாருன்னு நினைச்சலாம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அது எல்லா இடத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க. நிச்சயமாய் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி சில ஜனங்களுக்கு விட்டார், கானானை சுகந்தரிப்பது. அதே போல உன்னையும் எங்களையும் அழைச்ச தேவன் நன்மைகளை செய்ய கர்த்தர் அழைச்சாருன்னா இந்த மாதம் நன்மையாவே நமக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைகளின் மாதமாக இருக்கும். சகல நன்மை நம்ம தேடி வரும். சகல நன்மைகளால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். உங்கள் வீட்டை நிரப்புவார்.